எப்படி வரும் ஷூட்டிங் பண்ணோம்? யாருக்கு தெரியும் பார்ப்போம். இதுக்கு பேர் தான் ஷூட்டிங் மீனுன்னு சொல்றாங்க. ஸோ நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மீன் வரும். இப்போ வந்து அதை அவர் வைக்கிறத வந்து எடுக்கும். இப்போ வந்து கவி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காவி சாப்பிட போதா இல்லையான்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இனி சில நேரங்களில் வந்துவிடும் என்கிறார்கள். எப்படி வரும் என்று தெரியவில்லை. நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னால் இருக்கும் சின்னர் அவர் பாசையில் பேசிக் கொண்டிருக்கிறார். தண்ணிய தட்டுது, தண்ணிய கீழே வந்து மேல தட்டுது, அதுல பட்டோம்னா அது கீழே வந்துடும். தெரியல, பார்த்து கொள்ளுங்கள். மீன் கிட்டத்துல வந்துருச்சு. பாருங்க, தண்ணி அடிக்குது. தண்ணி அடிக்கிற அடியில் கீழே விழுந்து விட்டது. அதை மீன்கள் உண்டு கொண்டு இருக்கிறது. அடிச்சிருச்சு பாருங்க ஒரு மீன். இதுக்கு பேர் தான் ஷூட்டிங் மீன். சுடுது பாருங்க. எத்தனை கூட்டி போனல இல்ல அவங்க இடத்துக்கு தான் கூட்டி போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆளுங்க மட்டும்தான், அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் அங்கே两个还是两个没有办法，人家多人来看的，都走过，一直射一直射，因为他先把那咖喱拿来双根酱。அதான் சொல்றாரா நிறைய சாப்பிடுச்சுன்னா. தண்ணீருக்குள் இருக்கிறது இது ஒரு வகையான மீன்கள். இதோ பாருங்கள், நான் தண்ணீருக்குள்ள எனக்கு போன கடல்ல சுத்தம் கீழே விட்டுறக்கூடாது. ஆமா, இது ஜெல்லி மீன் வகையை சேர்ந்தது என்கிறார்கள். இது வந்து விஷ மீன் என்றும் சொல்கிறார்கள். சோ போன விழுந்துடாம பாத்துக்கணும். ஆகையால் இதெல்லாம் கடலில் வந்து மீன் வளர்ப்பிடம் என்கிறது சொல்லப்படுகிறது. இது என்னை சுற்றி வருகிறது. இதெல்லாம் வந்து கடல் மீன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். கடலில் மீன் வளர்க்கிறார்கள். கடலில் மீன் வளர்ப்பது இதுதான், இப்படித்தான் இருக்கும். ஏதோ நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நடுக்கடலில் நாங்கள் மீன் வளர்க்கும் இடத்தில் இருக்கிறோம். இது மீனை பிடித்து விற்பனை செய்யும் இடங்களாக தெரிகிறது எனக்கு.